A gripping story to share to you. In the path of a success is rough and tough, but we go in without any lack of confidence the day to success. So let us start with a short story. Never give up. That means ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே. ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? For a long time, the boy named Rohit lived in the village. Rohit was a very happiness person with his family, but his happiness could not for a long time because in his village there is no rain with no luck, and all the crops, cattle, some other streams, rivers are dried up slowly. So he met with the villagers, friends. We are all gathered together and solve the problems. Next, the rivers are flowing underground. From a grandfather told me, when the tells means TALVS, குட்டி தவக்கலை இருக்கு இல்லையா, அதை வந்து சத்தம் போடுறத நம்ம காதில் விழுந்தால் அண்டர்கவுண்ட்ஸ் ரிவர் அந்த இதில் இருக்கும், அது மாதிரி நிறைய தண்ணிகள் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத அவங்க கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவன் சொன்னான், ஒய் டோன்ட் டி கண்டு சி, ஏன் நம்ம அதை வந்து தோண்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். எல்லா வில்லேஜஸும் வந்து அக்ரி பண்ணிட்டாங்க அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங், கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பித்தாங்க. சம் அதர் டேஸ், கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த வில்லேஜஸ் வந்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க, கிவ் அப். அதுக்கப்புறமா ரோஹித் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, கீப் டிக்கிங் கண்டினியூஸ்லி. அவர் மட்டும் அந்த முயற்சிகளை என்ன செய்யலை, நிறுத்தாமல் திருப்பியும் தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. பட் வந்து வில்லேஜஸ் எல்லாருமே சொன்னாங்க, ரோஹித் இது வந்து கைவிட்டதப்பா, இதுலேருந்து இதுக்கப்புறமா நமக்கு தண்ணி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னா. பட் வந்து ரோஹித் செட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ அண்ட் கைடிங் மை வே. என்னோட வழிகளை எனக்கு இறைவன் கொடுப்பாரு. கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம், சம் அதர் டேஸ் போனதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த டிக் பண்ணார் இல்லையா, தோண்டினார் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் வாட்டரை பார்த்தாரு. சரி, அப்போ இன்னும் தோண்ட டீப்பாக தோண்ட என்னாச்சு அப்படின்னா, நிறைய தண்ணிகள் வந்துச்சு. ஸோ நிறைய தண்ணீர் வந்துச்சா, அதுலேருந்து ஹிஸ் ஆட்டிடியூட்ஸ் எல்லாருமே, வில்லேஜஸ் எல்லாருமே என்ன பார்த்தாங்க, அவரை பார்த்து ரொம்ப வியந்து, உன்னோட முயற்சிகளை கைவிடாமல் இருந்ததுனால தான் இந்த வில்லேஜஸ்க்கே நீ வந்து என்ன செஞ்சுருக்க அப்படின்னா, தண்ணி கொடுத்துருக்க, எங்கள் எல்லாருமே சர்வ் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ரோஹித் வந்து அட்வைஸ் பண்ணார், whenever there is any problem, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் மீட் டுகெதர், நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபைண்ட் எ சொல்யூஷனை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து, சக்ஸஸ் இஸ் நாட் everyone cup of tea. It requires lot of sleepless days and nights, sweat and hard work if we achieve a progress. ஸோ டஃப் சுச்சுவேஷன்ஸ், நமக்கு எப்பயுமே ஒரு டஃப் சுச்சுவேஷன்ஸ் இது இருக்கும். பில்ட் பீப்புள் இன் தி என், கடைசியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லினா, அந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நம்ம ஹார்ட் ஒர்க் மூலமாக வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாடல். தேங்க்யூ.